இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிபூர்ண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு, கர்த்தர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். வசனம் நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனிதர்கள் தங்கள் சிந்தனைகள், திட்டங்கள், எண்ணங்கள், நோக்கங்கள் பாருங்கள், அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு, எல்லாமே நம்ம செய்கிறது தான் கரெக்டு என்று எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அதாவது மற்றவங்க பார்வைக்கு முன்னாடி இப்படிலாம் மனிதன் நடிக்க முடியும் இல்லையா? பாருங்கள், உள்ளே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு வெளியே நம்மளுக்கு தெரியாது. பாருங்களேன், ஒரு வசனம் கூட இருக்குது, 1 சாமுவேல் 16:7. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர். அப்போது மனுஷங்க எல்லாருமே அப்படிதான். அதனால தான் நிறைய ஏமாற்றங்கள் நடக்குது. பேச்சில் மயங்கி வாழ்க்கையை தொலைத்து கொள்ளுகிறார்கள் வாலிப பிள்ளைகள். திருமணத்துக்கு முன்னாடி சொல்லுகிறாங்க நிறையா, ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அதை நிறைவேற்றதில்லை. அதனால் வருகிற குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு மனுஷன் அவன் பாருங்கள், அவன் என்ன தோணுதான் அவன் செய்கிறான். ஆனால் உண்மையாகவே அவன் ஆவி எப்படி இருக்குது, அவன் ஆத்மாவில் என்ன பண்ணியிருக்கான், என்ன யோசிக்கிறான், அவன் இருதயத்தில் எப்படி இருக்குன்னு கடவுளுக்கு தெரியும். ஆனால் மனிதன் பாருங்கள், அவனுடைய காரியங்களால் மற்ற மனிதனை ஏமாற்ற முடியும். அதனால தான் இங்கே சொல்லுறாரு பாருங்கள், மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகளாக இருக்கும், பேசுகிறதெல்லாம் அந்த டைமில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் தான் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 21:2 கூட அதே வசனம் தான் இருக்குது பாருங்களேன். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றுமா, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பாருங்க, அவன் பார்வைக்கு எல்லாம் கரெக்டாக செய்கிறது தெரியுது, கரெக்டாக தோண்டுகிற மாதிரி இருக்குது. அதான் அநேக வேலையில் பாருங்கள், பிஸ்னஸ் செய்கிறவங்க கொஞ்சம் நாளில் லாஸ் ஆகுது. ஏன்னா அவங்க நினைக்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறது இல்லை. அதுக்கு தான் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்களேன். நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார் பாருங்கள். யார் மூலயமா பேசுவார் நம்மக்கிட்ட? அதுக்கு டைமே கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம், நம்ம எப்போ பேசினாலும் எப்போ நினைச்சாலும் நம்ம நாலேஜ் இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, இதில் அனுபவம் இருக்குது, அதனால் நான் எது செய்தாலும் கரெக்டாக இருக்கும் இல்லையா? இதுதான் மனிதர்களுடைய வழக்கம் பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்கள் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார், நம்ம நினைவுகள் ஆராய்ந்து பார்க்கிறார் சொல்லி அந்த பயம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 20:27 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவி கர்த்தர் கொடுக்குற ஒரு தீபம், கர்த்தர் தந்திருக்கிறார் ஒரு தீபம். அந்த தீபம் என்ன பண்ணுதான், உள்ளத்தில் இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் பார்க்குது. இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுவாங்க பார்த்தீங்களா நிறைய பேர். அப்படிலாம் அவங்க பண்ணால் கர்த்தர் பார்வையில் அவங்க தப்பிக்க முடியாது ஏன்? அப்போ கடவுள் அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, கர்த்தர் நம்ம ஆவிகளை நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் நிறுத்து பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். ஆனால் இதை நான் எப்படி அதை சரி செய்ய வேண்டும், அது எப்படி நான் இது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக நான் சிந்திக்கிறேனா, பேசுகிறேனா, பார்க்கிறேனா, நான் இருதயத்தில் நினைவுகளில் தோண்டுகிறதா, அதெல்லாம் நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு இடைப்படுகிற ஒரு வசனம், எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, அப்போ நம்ம நினைவுகளும் நம்ம யோசனைகள் அழுக்காக இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் இப்போ நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். ஆனால் அவருடைய வார்த்தை பாருங்கள், நம்ம உள்ளத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் என்ன பண்ணுதான், நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. சரி, இந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து எப்படி நம்ம இருதயத்தை மாற்ற முடியும், நம்மளுடைய எண்ணங்களை எப்படி மாற்ற முடியும் பாருங்கள். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சொற்கள்னா கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த இடத்துல
நம்மை சுத்திகரிப்பதற்காகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க. நம் இருதயத்தின் எண்ணங்களை தீவிரத்தையும் பகுத்து அறியும் பாருங்க. அப்போ அதாவது தேவனின் வார்த்தையால் நம் இருதயத்தை எவ்வளவு அதிகமா நிரப்புகிறோமோ அவ்வளவு தீவிரமான மற்றும் நோக்கங்கள் தோன்றுகிறதா இருக்குது. மேலும் அவற்றை வெளிப்படையாக பார்க்க முடியும். அப்போ சுத்திகரிப்பு செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த களிமண் பாத்திரத்தில் அந்த வெள்ளியை வைத்து 7 முறை எரிப்பாங்களாம். அப்போ அது வெள்ளியில் உள்ள எல்லா அழுக்குகள்லாம் மேற்பரப்பு அதில் வந்து ஈஸியாக அதை வந்து க்ளீன் பண்ண முடியுமா. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணும்னா, அந்த களிமண் பாத்திரம் நம்ம தான், நீங்களும் நானும் தான் அந்த களிமண் பாத்திரம். தேவனுடைய வார்த்தை என்பது அந்த வெள்ளியை போன்றது. அப்போ 7 முறை என்பது தேவனுடைய வார்த்தை முழுவதுமாக நமக்குள்ளாக நிறைவேறும் வரை அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க பாருங்க. அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது மறைந்திருக்கிற எண்ணங்கள், அழுக்குகள் இல்லை, அதெல்லாம் வெளியே வருகின்றன. அப்போ இதுதான் கர்த்தர் அவற்றை கையாளுகிறவராக இருக்கிறார். அதை நம்ம வாழ்விலிருந்து தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் அகற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். எப்படி அதை வந்து நம்ம மாற்ற முடியும்? நம்ம எண்ணங்களையும் நம்ம உணர்வுகளையும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக எப்படி மாற்ற முடியும் என்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க தான் அது உள்ளே இருக்கிற காரியங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர் க்ளீன் பண்ணுவார் பாருங்க. இதுதான் அற்புதமான ஒரு செயல். தேவனுடைய வேலையே அதுதான். நம்மளை உருவாக்குற தேவன் நம்மளை அவருடைய திட்டத்துக்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அதை நிறைவேறும் வரை அவர் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம தான் அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது பார்வைக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் பலமும் எங்கள் மீட்புருமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எப்போதும் தேவனுடைய வார்த்தையில் எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.